சேஃப் ஸ்ரீலங்கா இலங்கை கடற்பரப்பில் உள்ள கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இலங்கை இந்திய மக்களுக்கு இடையிலான உறவு பாலமாக போற்றப்படுகின்ற கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவில் இரு நாடுகளையும் சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். சேஃப் ஸ்ரீலங்கா இலங்கை கடற்பரப்பில் உள்ள கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா கொடியேற்றம் இம்முறையும் இலங்கை இந்திய மக்களின் பங்கேற்புடன் நேற்று மாலை ஆரம்பமானது. இம்முறையும் யாழ்ப்பாணம், மன்னார், இந்தியா என பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் கச்சத்தீவுக்கு வருகை தந்திருந்தனர். கொடியேற்றத்தை தொடர்ந்து சிலுவை பாதை தியானமும் நற்கருணை ஆராதனையும் இடம்பெற்றது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா திருப்பலியினை யாழ்ப்பாண மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அடிகளார் மற்றும் ராமேஸ்வரம் வேர்கோடு பங்கு தந்தை தாமஸ் பரிபாலன் ஆகியோர் இணைந்து கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலியில் தமிழகம் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த அருத்தந்தையர்கள் பலரும் பங்கேற்றிருந்தனர். இம்முறையும் திருவிழா திருப்பலியில் இலங்கை, இந்தியாவிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர். பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகொட, அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் திருவிழாவில் பங்கேற்றிருந்தனர். திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து புனித அந்தோனியாரின் திருச்சொரூப ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. இங்கே மக்களை பார்த்ததுலேருந்து ஒரு சகோதரத்துவத்தை நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி மதச்சார்பற்ற தன்மையும் நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாருமே ஒரு தொப்புள் கொடி உறவுகள் மாதிரியும் தமிழ் மக்களை நல்லபடியாக நடத்துகிறாங்க. ஸோ எனக்கு இது ஒரு புதுவிதமான அனுபவம், நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்கு. மக்கள் எல்லாமே நல்லா தான் பழகுவாங்க. பக்கத்தில் இருக்க தமிழ்காரவங்கள், உணவு பரிமாறம் இதெல்லாமே நல்ல முறையில் இருந்துச்சு. திருவிழா அந்த ஆண்டு சிறப்பாக இருந்துச்சு. தண்ணி அதற்கு பற்றாக்குறையெல்லாம் கிடையாது, நல்லாவே இருந்துச்சு. மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே இருந்தோம். நாங்கள் இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய மக்களை பார்த்தோம், அது ஒரு பெரிய திருப்தி. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இலங்கை இந்திய மக்களிடையே காணப்படக்கூடிய ஆன்மீக மற்றும் கலாச்சார வெளிப்பாடாக பார்க்கப்படுகின்றது. இரு நாட்டு மக்களினுடைய, குறிப்பாக மீனவர்களினுடைய உறவு பாலமாகவும் அமைதி பாலமாகவும் பார்க்கப்படும் திருவிழாவாக இந்த கச்சத்தீவு திருவிழா பார்க்கப்படுகின்றது. நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஸ்வரன் கஜீபனுடன் நான் ரத்னம் கோகுலன், கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்திலிருந்து. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இலங்கை இந்திய மக்களின் ஒற்றுமையின் பிரதிபலிப்பாக அமைகின்றமை விசேட அம்சமாகும். இதேவேளை கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவின் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றும் இடம்பெற்றிருந்தது. The Navy and other government agencies would be working to restore. நாங்கள் கடற்படை மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களூடாக முன்னே நிலைமைக்கு மீட்டெடுக்க செயற்பட்டு வருகின்றோம். கடற்படை மற்றும் ஏனைய நிறுவனங்கள் இந்த தீவை பாதுகாக்க கடுமையாக உழைத்து வருகின்றது. கடல் சூழலை பாதுகாப்பது அவசியம். சில அழிவுகரமான மீன்பிடி முறைகள் தடை செய்யப்பட்டுள்ளன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இருப்பினும் இந்த பகுதியில் அது முன்னெடுக்கப்படுகின்றது. மேலும் இலங்கை கடற்படை மற்றும் ஏனைய சட்ட நிறுவனங்கள் சட்டத்தை அமுல்படுத்துவதில் முழு பலத்துடன் செயற்படுகின்றன. எதிர்கால சந்ததியினருக்கு நிலமாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நாட்டின் சட்டத்தால் அதிகாரம் வழங்கப்பட்டபடி நாங்கள் செய்வோம். இந்த கச்சத்தீவு திருவிழாவில் இலங்கை வரலாறு காணாத அளவுக்கு பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டார்கள். விசேஷமாக 12,000க்கு அதிகமான மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து 4,000க்கு அதிகமான மக்கள் வந்திருக்கின்றார்கள். விழாவை மிகவும் சிறப்பாக நடந்திருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் இதைவிட கூடுதலான மக்கள் கலந்து கொள்கின்ற, இதைவிட சிறப்பான முறையில் நடைபெறுகின்ற, சிறப்பான முறையில் ஒழுங்கமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து இந்த விழாவை ஒரு உலக விழாவாக மாற்றுகின்ற நடவடிக்கையை நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம்.
இதனிடையே இலங்கை இந்திய மீனவர்களின் நெருக்கடி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக எதிர்வரும் மே மாதம் தமிழகத்திற்கு செல்ல உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். இந்திய இலங்கை மீனவர்கள் சம்பந்தமாக நாங்கள் பல கட்டங்களாக இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அண்மையிலும் கூட எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு சென்ற போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார்கள். அதன் போதும் கூட இந்த இந்திய மீனவர்கள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, சிறையில் இருக்கின்ற மீனவர்களுடைய விடுதலை சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த புறையோடி போயிருக்கின்ற இந்த இழுவை அடிப்படகுகள் மூலமாக நாட்டுக்கும் கடலுக்கும் கடல் வளத்திற்கும் மீன் வளத்திற்கும் ஏற்படிய ஆபத்துக்கள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எதிர்வரும் காலங்கள் நிச்சயமாக மீனவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் என்று உறுதி கொள்கின்றோம். அதே போன்று இந்திய மீனவர்கள் தொடர்பாக மேலதிகமாகவும் பேசுவதற்கு, கலந்துரையாடுவதற்கு, மீனவர்களுடைய மாவட்டங்களுக்கே சென்று அவர்களோடு உரையாடுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அதனால் இதில் ஒரு மே மாதத்திற்கு பிறகு என்கிட்டால் இப்பொழுது அங்கு தேர்தல் களத்தில் சூடுபிடித்து இருக்கின்றது. அதனால் தேர்தல் முடிந்ததன் பிறகு இந்திய தமிழ்நாட்டுக்கு சென்று அதே போன்று தேவைப்படுமாக இருந்தால் மத்திய அரசாங்கத்தோடும் கூட இது தொடர்பாக பேசுவதற்கு ஆன நடவடிக்கைகளை நாங்கள்